மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, 2025 தை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்ற விஷயங்களை இப்போது பார்க்கலாம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் லக்னத்துக்கும் அதாவது ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 7லும் 8லும் செயலாற்றக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. மறைந்த புதனால் நிறைந்த பலன் உண்டு என்ற ஒரு பழமொழி நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகி இருப்பது அவ்வளவு சிறப்பான சூழ்நிலை இல்லை என்றாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறார்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால், ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து பார்ப்பதனால் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை கண்டிப்பாக வந்து சேரும். நினைத்ததை நினைத்தபடியே நீங்கள் அற்புதமான பலன்களை பெற உள்ளீர்கள். வீடு சந்தோஷமாக இருக்கும், பொருளாதாரம் உயர்ந்து நிற்கும். இவையெல்லாம் குருவுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் கேட்டது கேட்டபடி உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலையும், கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் இந்த மிதுன ராசியினருக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தின் மேல் விழுவதனால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலமான செய்திகளும், அரசு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களும், அரசாங்க உத்தியோகத்தில் அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக உண்டு. இதனால் வரை உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ப்ராப்ளங்கள், தொந்தரவுகள் இருந்தாலும் அவையெல்லாம் இப்போது தீர்ந்து போவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பது தெரிகிறது. அன்பர்களே, இந்த குருவுடைய அருட்பார்வை எல்லாம் உங்களுக்கு இருப்பதனால் சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. மேலும் இதுநாள் வரை உங்களுடைய வீடு, சொத்து இது சார்ந்த விஷயங்களில், சுகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏது தடைகளை கொடுத்து வந்துள்ளார். தற்போது குருவுடைய பார்வை அந்த ஸ்தானத்துக்கு விழுவதனால் வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். ஆகையினால மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பலன்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாகும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன ஸ்தானத்திலே எதிர்பாராத வளர்ச்சி அல்லது நல்ல நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் யோக கிரகமான ராகு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பலம் கூட்டி வருகிறார். இது எல்லாம் இந்த மிதுன ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அருள் பாவித்து வருகிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசியினருக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.